ஒரு இடத்துல ஒதுவை பற்றி சொல்லி காண்பிக்கிறார். ஒதுவினுடைய நிலைகள், சொர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுகை, தொழுகையினுடைய திறவுகோல் ஒது. ஒது இல்லாமல் தொழுகை என்பது இல்லை, தொழுகை இல்லாமல் சொர்க்கம் என்பதும் இல்லை. இதிலே அப்படி வந்திருக்க. இதிலே சில சின்ன காரியங்கள் தான் பெரிய காரியங்களை தீர்மானிக்கும். வாழ்க்கையில பலவிதமான வெற்றிக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தா சில சின்ன விஷயங்கள். இந்த சின்ன விஷயங்கள்ல நேர்மையாய், நல்லபடியாய், சிறந்த அணுகுமுறையாய் இருந்த காரணத்திலே வாழ்க்கையிலே பெரும் ஸ்தானத்திற்கு பலவே சென்றிருக்கிறார். சின்ன விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். இந்த நுணுக்கமான அந்த சின்ன விஷயத்துல கூட பேணுதலா இருந்தார். எந்த காரணத்தினால் வாழ்க்கையில் பெரும் பெரும் ஸ்தானத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் இருக்கிறார். அது மாதிரி ஒதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஒது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அருள் ஒது. ஒதுவை பற்றி நாம் யோசித்தால் நம்முடைய வெளிரங்கமான நிலைகளை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மார்த்தமான நிலையையும் கூட, ஆத்மார்த்தமான ஒரு நிலையையும் கூட அழகாக்கக்கூடிய உன்னதமான ஒரு செயல் தான் ஒது என்பது. ஒது என்பது கவனத்தோடு நாம் செய்தோம் என்றால், அதிலே முழு கவனத்தோடு இருந்தோம் என்று சொன்னால், ஒதுன்னு சொன்னாலே அரபில பளிச்சிடுதல், பிரகாசித்தல் அர்த்தம். பிரகாசமாக்குதல், பளிச்சிடுதல் என்றுதான் ஒது என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த ஒதுவினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் கொஞ்சம் நஞ்சம். உலகத்தால் ஆச்சரியப்படுகிறார்கள். உலகத்தின் நாகரீகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வளர்ந்தது என்பது நதிக்கரைகளுடைய ஓரத்தில் தான். நாகரீகங்களுடைய வளர்ச்சி எடுத்து பார்த்தால் எல்லாமே நதிக்கரைகளில். ஆனால் இஸ்லாமிய நாகரீகத்தினுடைய வளர்ச்சி ஒரு பாலைவனத்தில். ஒரு பாலைவனத்தில் பிறந்த ஒரு மாமனிதர், ஒரு உன்னதமான தலைவர் சுத்தம் செய்வதிலேயும் ஒதுவிலேயும் எவ்வளவு ஒரு கவனத்தை செய்திருக்கிறார் என்று உலகம் ஆச்சரியமாக பார்க்கிறது. உலகம் ஆச்சரியமாக பார்க்கிறது. பெருமக்களே, ஒதுவினுடைய பயன்பாடுகள் என்ன? ஒதுவினுடைய பயன்பாடு என்று பார்த்தால் முதலாவது ஒதுவினுடைய பயன்பாடு சுத்தம். முஸ்லிமினுடைய அடையாளம் கூட சுத்தமும் கூட. இந்த ஒதுவின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்பாடுகளை ஏராளமாக விளக்கி சொல்வார். ஒதுவின் காரணத்தினால் ஒதுவை முறையாக செய்தால், முறையாக கைகளை கழுகி, முறையாக முகத்தை கழுகி, அதற்கு பிறகு 2 கைகளை தலை மசகு செய்து கால்களை எல்லாம் ஒழுங்காக அவர் தேய்த்து கழுகினார் என்று சொன்னால் அதனால் உண்டாகக்கூடிய மருத்துவ பயன்பாடுகள் ஏராளம். முதலாவது ஒதுவினுடைய பயன்பாடு சுத்தம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே சுத்தம்ங்கிறது உலகத்தினுடைய காரியங்களிலே மற்றவர்கள் எதை அசுத்தமாக நினைக்கிறார்களோ அதற்கு மேலும் சில விதமான வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் சுத்தம், இது அசுத்தம், ஒரு நஜீசு சுத்தம், இதுதான் உலகத்தினுடைய நிலை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது சுத்தம் சுத்தமாக்கும், இன்னொன்று சுத்தம் சுத்தமாக்காது, இன்னொன்று நஜீஸ். மார்க்கத்தினுடைய சட்டத்தில் அப்படி இருக்கிறது. தாகிரும் முத்தஹிரும். ஒன்று தானும் சுத்தமா இருக்கும், மற்றதை சுத்தப்படுத்தும். இன்னொன்று தான் சுத்தமா இருக்கும், மற்றதை சுத்தப்படுத்தாது. மூணாவது நஜீஸ். அதனுடைய வகைகள் என்பதெல்லாம். ஆக உலகத்திலே மற்றவர்கள் நஜீஸ் என்றும் சுத்தம் என்றும் 2ஆக பிரித்தால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே சுத்தமாக்கக்கூடியது ஒன்று, சுத்தமாக இருந்து மற்றதையும் சுத்தமாக்கக்கூடியது ஒன்று. மூன்றாவது நஜீஸ் என்று அதை பிரித்து காட்டுவதனுடைய வகைகளை கிதாபிலே அதனுடைய விரிவான வகைகளை கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஓதக்கூடிய பாடமாக மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய அருமையான பெருமக்களே, சுத்தமின்மைதான் எல்லா நோய்களுக்கும் காரணம். இன்னைக்கு உலகத்துல புதுவிதமான என்னென்ன நோய்கள் எல்லாம் சொல்கிறார்களோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கொரோனா வந்ததுல இருந்து அட்டே அப்பா கையை கழுவுறதும் முகத்தை கழுவுறதும் படுற பாடுன்னு என்னன்னு பார்த்தோம். ஒரு ஆள் ஒரு வண்டியில வச்சு தும்ப முடியாது, ஒரு ஆள் அங்கிருந்து அப்படி இருக்க முடியாது, ஒரு ஆள் இருவ முடியாது. அதனால சுத்தம் 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 என்பதை உலகம் கண்டுகொண்டது. இந்த சுத்தத்தினுடைய நிலைப்பாடுகள் என்பதுதான் உலகத்திலே எல்லா விதமான சுத்தமின்மைதான் நோய்களுக்கு காரணம். சுத்தம் தான் ஆரோக்கியத்திற்கு காரணம். அந்த சுத்தத்தினுடைய அடித்தளமாக ஒது. ஐவேளை ஒரு மனிதர் ஒது செய்து தொழுகிறார் என்று சொன்னால் பெருமக்களே, அழகான உதாரணம் சொல்வார்கள். ஒரு மனிதர் ஐவேளையும் சுத்தம் செய்தால் எப்படி ஒரு பரிசுத்தமானவராக இருப்பார்? ஆச்சரியமான ஒரு நிலை. ஆனால் இதில் கவனம் செலுத்தி சுத்தம் செய்ய வேண்டும். ஒதுவினுடைய இன்னொரு அடுத்த பயன்பாடு சுத்தம் மாத்திரமல்ல, பாவத்தை மன்னிக்கிறது. ஒதுவை ஒதுவாக நாம் செய்தோம் என்று சொன்னால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதுபோல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பதில் மேல்மிச்சமானது. அதை கொண்டு இதை கொண்டு அந்தஸ்துங்கிறது ஒரு பக்கம், ஒதுவை கொண்டே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹதீஸ்ல வருகிறது குல்ல ஹத்தியா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான்.
உதுவினுடைய பயன்பாடுகளில் நாம வச்சுக்கோங்க. எத்தனாவது இது? முதலாவது சுத்தம், இரண்டாவது பாவ மன்னிப்பு. கேட்டாதான் கவனம் வருது. முதலாவது உதுவினுடைய பயன்பாடுங்கிறது பிரதானமான சுத்தம், இரண்டாவது பாவ மன்னிப்பு, மூணாவது உதுவினுடைய பிரதானமானது ஷைத்தானை விரட்டுகிறது. ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். கோபம்ங்கிறது ஷைத்தானுடைய அடையாளம். சொன்னாங்கன்னா ஃபைதா கதிப அஹதுக்கும் ஃபல்யத்தவல்லல், கோபம் மிகச்சிச்சுன்னா உது செய்யுங்கன்னு சொன்னான். ஷைத்தான் போடக்கூடிய வழி. அதனால ஷைத்தானை காலையில் எழுந்திருச்ச உடனே தூங்கிட்டே இருக்கிறாரு. சொன்னாங்க முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறான் காதுல, நல்ல தூங்கு என்று முடிச்சு போட்டுக்கொண்டே இருக்க. எழுந்திருச்ச உது செய்தார், அந்த முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து விடுகிறது. ஷைத்தானுடைய முடிச்சுகள் அவர் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கக்கூடியதிலே உது பிரதானமானதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி தரஜாக்களை கூட்டும். சல்லல்லாஹு கேட்டாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹல்லாஹு பில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத், உடைய தரஜாத்துகளை கூட்டி பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. பலா யா ரசூல், கண்டிப்பா சொல்லித்தாங்க நாயகமே என்று கேட்டவுடன் சொன்னாங்க, இஸ்பாதுல் வுதுஇ அலல் மகாரிஹி, சடைவான நேரத்திலும் பூரணமா உது செய்யறதுன்னு சொன்னாங்க. சும்மா கழுகுறது இல்ல, சடைவா இருக்குது, எரிச்சலா இருக்கு, சோம்பலா இருக்குது, குளிரா இருக்குது, அல்லது மனசுக்கு அசதியா இருக்குது, இந்த நேரத்தில் பூரணமா உது செய்தால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தரஜாக்கள் உயர்த்தப்படும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவினுடைய பயன்பாட்டை தரஜாக்களை கூட்டுகிறது என்று நான்காவதாக சொல்லி தருகிறார். அது மாதிரி ஒரு மனிதனுடைய சோம்பலை நீக்கி உற்சாகத்தை தருவதிலே உது பிரதானமானது. அசதி எல்லாம் போயிடும், சோம்பல் நீங்கும். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, யாராவது நீங்க ஏதாவது பயமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஏதாவது ஆட்களை போய் பார்க்க போறீங்க, மனசளவுல ஒரு மாதிரி பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க உது செய்யுங்கன்னு சொன்னா, உபரந்தாருடைய வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. யாராவது நீங்க எதிரிகள் அப்படி மாதிரி உள்ள தொந்தரவு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா உது செய்யுங்க, உது கம்பீரத்தை தரும். எதிரிகளுடைய நிலையிலே உங்களை பற்றி உண்டான கண்ணியமான அச்சத்தை ஏற்படுத்தும். கண்ணியமான அச்சத்தை உது பூரணமாக செய்தார் என்றெல்லாம் அதை பற்றி உண்டான வருகிறது. அது மாதிரி உது என்று பிரகாசம், உதுவனுடைய வார்த்தைக்கு அர்த்த மாதிரி பிரகாசம். கியாமத்தினுடைய நாளையில் இந்த உம்மத்தை அடையாளம் காண பெறுவதை உதுவை கொண்டுதான். சல்லாசவடத்தில் கேட்டாங்க, யார் சொல்லலாம் கைஃப தஅரிஃப் மல்லம் தர மின் உம்மத்திக், உங்களுடைய உம்மத்துமார்களை நீங்க எவ்வளவு பேரை பார்க்கல, சாமிகளை பார்த்திருக்கிறீங்க, பின்னால் நீங்க இவங்களை எல்லாம் பார்க்கலீங்க, ஆனால் கியாமத்திலே இவர்கள் தான் என்னுடைய உம்மத் என்று எப்படி நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க, நாங்கள் உர்ரம் முஹஜ்ஜலூன் மின் ஆசாரில் உது, உதுவின் காரணத்தினுடைய முகங்கள் கைகால்கள் இலங்கி பிரகாசிக்கும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட உதுவா நம்முடைய உதுவா ஆக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அடையாளம் காணக்கூடிய உதுவா நம்முடைய உதுவா ஆக்கப்பட வேண்டும். நம்முடைய முகம் கை கால்கள் உதுவுப்பட்ட காரணத்தினால், உது செய்த காரணத்தினால் பிரகாசிக்கும். எனவே உங்களில் யாராவது ரசூல் சொன்னார்கள், உங்களில் யாராவது உங்களுடைய பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், கழுகிறது இன்னும் ஒழுங்கா கழுவிக்க, இன்னும் கொஞ்சம் அதை என்ன செய்யுங்க, அதை நீட்டி கழுவி கொள்ளுங்கள். கரெக்டா வர தலையில கழுகுறதுன்னா முடிமலைக்கும் இடத்திலிருந்து, பொதுவாக எல்லாருக்கும் சில பேர் தள்ளி உடைக்கும், சில பேர் கொஞ்சம் முத்தி உடைக்கும், அப்படி இல்லை. சாதாரணமா முடி முளைக்கிற இடம் அப்படிங்கறதுல இருந்து ஆர வச்சு எது வரைக்கா நாடிக்குழி வரை, நாடிக்குழி வரை, ஒரு காதனுடைய சோனையிலிருந்து மறு காதனுடைய சோனை வரை கவனிச்சு ஊத்து. சும்மா தனியில் ஊத்துது இல்லை. நாம இதுல ஏதாவது ஒரு பாகம் படாவிட்டால் ஒதுக்கூடாது. ஒதுக்கூடல நம்ம தொழுகிறதுலாம் என்ன இருக்குது. அதனால அதுல ஒரு கவனம், பூரணமாக ஒது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அது மாதிரி கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா இந்த ஒதுவுடைய தண்ணீர் பட்ட, அது ஒதுவில்லை தெய்வம் செய்கிறார், இப்படிப்பட்ட நிலையில் எந்த இடத்தில் அவர் ஒது செய்கிறாரோ அந்த ஒதுவினுடைய தண்ணீர் பட்ட இடங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா அலங்காரத்தை கூட்டி காண்பிப்பான். அந்த இடத்தில் அலங்காரங்களை அல்லாஹ் தஆலா அணிவித்து காட்டுவான் என்று கூட ஹதீஸில் வருகிறது. அது மாதிரி ஒரு மனிதனுடைய உது இருக்கிறது, அவனுடைய ஈமானை அதிகரிக்கும், உறுதிமிக்க ஈமானை தரும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், ஒரு முஃமின் தான் உதுவில் பேணுதலாக இருப்பான், கவனமாக இருப்பான். ஒரு முஃமின் தான் உது செய்யும் பொழுது உதுவிலே கவனத்தை கொண்டு செலுத்தக்கூடியவன் ஒரு முஃமினாக இருப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே துஆக்கள் ஏற்கப்படும் என்று வருகிறது. உது செய்து அதுவே ஒரு தனித்த அமல் தான். ஒரு ஆள் உது செய்தார், உது செய்து உட்கார்ந்து துஆ செய்தார் என்றால் அந்த துஆவுக்கு என்று உது இல்லாத நேரத்தில் உள்ள துஆவுக்கும் உதுவுடைய துஆவுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷஹாதத்தினுடைய பாக்கியம் கிடைக்குமா?
யுத்த களத்தில் ஷஹீதாகிறாரே, ஷஹாதத்தினுடைய சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இனிஸ்ததஅத அல்லா தபீத இல்லா அலா வுதுஇன் ஃபஃஅல். வுதுவோட உங்களுக்கு தூங்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா வுது செய்து தூங்குன்னு சொன்னாங்க. வுது செய்து நீங்க கொஞ்சம் சடைவா இருக்குது, சோம்பலா இருக்கு, தூங்க போற நேரத்துல தண்ணி பட்டா தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது. சில பேருக்கு வுது செய்தாதான் நல்ல தூக்கம் வரும். வுது செய்தாதான் என்ன செய்யும், உடம்புல ஒரு குளிர்ச்சி ஏறினா அவர் சீக்கிரம் தூக்கம் வந்து. அதனால நம்ம அதுக்காண்டி வுது செய்யல, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. அது அனுசந்தானத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் இரவு நேரத்தில் படுப்பதற்கு முன்னால் வுது செய்து கொண்டு படுப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அப்படி செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதர் உதுவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய கடைசி நேரத்தை ஆக்கினான்னு சொன்னா உரத்திய ஷஹாதா, ஷஹாதத்தினுடைய பாக்கியம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஷஹாதத்தினுடைய பாக்கியம் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காண்பித்தார். ரமையான பெருமக்களே, அது மாதிரி பயங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுன்னு சொன்னார். ஷைத்தானிலிருந்து மாத்திரமல்ல, பயங்களிலிருந்தும் நம்மை கூட பாதுகாக்கிறது. சுவனத்துல ஸல்லல்லாஹு போகும்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் தானுடைய காலடிக்கு சத்தத்தை கேட்டாங்க. என்ன பிலாலே, அங்க நான் உங்களுடைய சத்தத்தை கேட்டனே, அப்படி என்ன விசேஷமான ஒரு அமல், என்ன உங்கள்கிட்ட விசேஷமான காரியம் இருக்கிறது என்று கேட்ட பொழுது வலா அஸாபனி ஹதஸுன் இல்லா தவல்லது, எனக்கு வுது முடிஞ்சின்னா உடனே வுது செய்திருவேன்னு சொன்னான். வுது செய்துட்டு நான் ரக்காத் தொழுதுருவேன்னு சொன்னான். அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பது சுவனலோகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை தேடி தந்தது என்று சொன்னார். அது மாதிரி மலக்குமாருடைய துஆ இருக்குது. நான் வேகமா சொல்கிறேன், மலக்குமாருடைய துஆ இருக்கிறது. யார் அல்லாஹும்ம ஃபில் லிஅப்திக ஃபுலான், ஒரு மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து துஆ செய்றான், யா அல்லாஹ் அவருடைய அடியாருடைய பாவங்களை மன்னிச்சிரப்பே, அவருடைய பாவத்தை மன்னிச்சிரப்பே என்று வுது செய்து கொண்டு ஒருவர் இருக்கின்ற நேரத்தில் அவருக்காக மலக்கு துஆ செய்கிறான். அதனால வுதுல ஃபர்துகளை, சுன்னத்துகளை, அதனுடைய ஆதாபுகளை எல்லாம் பேணி நாம் செய்ய வேண்டும். வுதுவுடைய ஃபர்துங்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹப்ல 6 விஷயம். அதாவது பொதுவாக முகம் கழுகிறது, 2 கைகள் கழுகிறது, தலைக்கு மசாஜ் செய்கிறது, காலை கழுகிறது. இதான் வுதுவுடைய பொதுவான ஃபர்து. முகம் கழுகிறது, கையை கழுவுறது, கழுவுமா சுத்தி இப்படி சொல்லலாம் தெரியாது, அவ்வளவுதான். முகத்தை கழுவுவோம், அப்புறம் கைகளை கட்டுவோம், தலைக்கு மசாஜ் செய்வோம், அப்புறம் காலை கழுவுவோம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 கூட்டி சொல்றாங்க, நியத் வைக்கணும், ரெண்டாவது தர்தீபா செய்யணும். நியத் என்ன, ஒரு நியத் இல்லாம எந்த அமலும் இல்லைங்கிறதுனால நியத் வருதுங்கிறாங்க. அது மாதிரி அல்லாஹ் தஆலா முதல்ல ஓதப்பட்ட ஆயத்திலே இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வஜூஹக்கும், முகத்தை கழுவுங்கள், வாய்தைக்கும் கரங்களை கழுவுங்கள் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கழுகுற தொடர் அல்லாஹ் சொல்லல. 3வது வசனுக்கு போயிட்டான், அவர் 4வது கழுகுறதுக்கு வந்தான். கழுகுறதுடைய தொடரா அல்லாஹ் சொல்லி முடிக்கல. எனவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடரல, முதல்ல அல்லாஹ் தஆலா முகத்தை கழுவ சொன்னான், கையை கழுவ சொன்னான், அப்புறம் வசனை செய்ய சொன்னான், அப்புறம் காலை கழுவ சொன்னான். எனவே தர்தீப் அவசியம். இந்த தர்தீப் பறந்துக்கிறதையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூடுதலா 2 விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அருமையான பெருமக்களே, எந்த தொழுகையும் கூடாது வுது இல்லாட்டா. வுது இல்லா, வுதுங்கிறது ஃபர்து. தொழுகைகளுக்கும் குர்ஆனை தொடுவதற்கும் தவாஃப் செய்வதற்கும் எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, ஃபர்தான சுன்னத்தான ஜனாஸா எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, வுது இல்லாமல் தொழுகை என்பது இல்லை. அது மாதிரி வுது இல்லாமல் தவாஃப் என்பது கிடையாது. சையில கூட வுது முறிஞ்சின்னா கொஞ்சம் அப்படியே செய்தரலாம், செய்து முடிச்சிடலாம். சஹிய தவாஃப் சஹி 2 இருக்குது இல்லையா, ஹஜ்ஜில உம்ராவுல. இதுல சஹில கூட இடையில வுது முறிஞ்சிச்சுன்னா இந்த சஹியை தொடர்ந்து நம்ம நிறைவேற்றி முடிச்சிட்டோம்னு சொன்னா சஹி கூடிரும். ஆனா வுது இல்லாம தவாஃப் கூட, தவாஃப்ல வுது இல்லைன்னு சொன்னா தவாஃப் முடிஞ்சு போயிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வுது செய்துட்டு வந்துதான் அது விட்டதுல இருந்து தொடரணும். 3 தாண்டி இருந்தா இல்லைன்னா ஆரம்பத்தில் இருந்து நம்ம செய்யணுங்கிறது மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அதனால தவாஃப்ல வுது என்பது ஃபர்து, தொழுகையில ஃபர்து, குர்ஆனை தொடுவதற்கு ஃபர்து. ஓதுறதுக்கு வுது இருக்கணுங்கிறது இல்லை. வுது இருந்தா ரொம்ப நல்லது, ஆனாலும் தொடுவதற்கு ஃபர்து. இந்த மாதிரி வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பேரும் கேட்கலாம். நஜீஸ்ல கால் பட்டுருச்சு, வேட்டையை முட்டுக்கு மேல தூக்கிட்டேன், வுது முறிவான்னா கேட்கறோம் இல்லையா? வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டா வைக்கிறேன், அதுக்கு மேல வேற எதையும் கேட்க மாட்டேன். முன்பின் துவாரங்களில் இருந்து மலம், ஜலம், காற்று இதுபோல் ஏதாவது ஒன்று பிரிஞ்சா வுது முறியும். வுது முறியக்கூடிய காரியங்கள் என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால், வுது முறியக்கூடிய காரியங்கள் என்பதை பொறுத்து முன்பின் துவாரங்களின் வழியாக மலமோ ஜலமோ, அது மாதிரி காற்றோ, சில வயசான ரொம்ப வயதான நிலையில் ஆகும் பொழுது அப்படி அறியாம என்ன செய்யும், ஒரு மனிதருக்கு உண்டான நிலையிலே முன்பின் துவாரங்களில் இருந்து ஏதாவது காற்று பிரிச்சு அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னாங்க. சில பேருக்கு சிறுநீர் வரக்கூடிய வழியாக கூட காத்து வரும், நோயினுடைய ஒரு நிலையின் காரணத்தினால். அப்படி ஏதாவது வந்தாலும் கூட வுது என்பது முறிந்து போய்விடும். 2வது
உடல் சாய்ந்து உறக்கம். நல்ல சப்பனம் போட்டுட்டு சில பேர் சும்மா உசாரா தூங்குற, அப்படி தூங்கினா இல்ல, கொஞ்சம் சரிஞ்சானு வைங்களேன், சரிஞ்சுக்கிட்டு காலங்க தூக்கிக்கிட்டு சாஞ்சிட்டு அப்படி ஒரு தூக்கிட்டு தூங்கின மாதிரி தெரியல, முடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி பல மணி நேரம் தூங்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி பல மணி நேரம் தூக்கிட்டேனா. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், 100 வருஷம் தூங்க வச்சான். எடுத்துருச்சு கேட்டானா, எவ்வளவு நாள் தூங்குனியா? ஒரு நாள் தூங்கி இருப்பேன். ஒரு நாள். நம்மளும் அப்படி பல பேர் மணிக்கணக்கில் தூங்கிட்டு கொத்துவா ஆரம்பிச்சவரு, பயான் ஆரம்பிச்சவரு தூங்கிட்டு தக்பீர் கட்டு போய் எழுப்பினா தூங்குன மாதிரி தெரியலையேங்கிறோம். அப்படி இல்லை. அதனால தூக்கம் என்பது சாய்ந்து, உடல் சாய்ந்து தூக்கம் வந்தா உதவு முடிச்சு போடும். உதவு முடிச்சா அவர் என்ன இருக்குது, சும்மா கூட. அதனால அதுல ஒரு கவனமா இருக்கணும். உதவி முடிக்கக்கூடிய காரியங்களில் அது மாதிரி பைத்தியம் வந்து விட்டால், மயக்கம் வந்து விட்டால், உஷார் இல்லாத நிலையில மயக்கம் வந்துருச்சுன்னா அதுவும் உதவு முடிச்சு போடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஹரம் இல்லாத நிலையிலே ஒரு பெண்ணை தொட்டார். மஹரம் இல்லாத, நமக்கு நிக்காஹ் செய்வதற்குண்டான ஹலால் இல்லாத நம்முடைய மனைவி ஹலால், அதாவது தாய் ஹலால் இல்லை, அவங்களாம் தொடரலாம். யார் மஹரமோ அவர்களை தொட்டார், அவர்களை தொடும் பொழுது மஹரம் இல்லாத பெண்களை தொடுகின்ற காரணத்தினாலே ஒது என்பது முறிந்து போய்விடும். அது மாதிரி நம்முடைய இன உறுப்புகளை தொடும் பொழுது ஒது முறியும் சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆய்வின் வழியாகவும் சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, ஒது என்பது எல்லா விதமான மேன்மைகளுக்கும் காரணம். நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகத்தை தருவதோடு ரப்பினுடைய நேசத்தை தருகிறது. ஒது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தருகிறது. அதனால்தான் துஆ ஓதலாம், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிகி ஸாலிஹீன் என்று ஒது முடிச்சு நம்ம அப்படி ஒரு துஆ ஓதுறது கூட மார்க்கம் நமக்கு நடைமுறையாக்கி தந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேணுதலான அந்த ஒதுவருடைய பயன்பாட்டு என்னென்ன ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா பயன்பாட்டையும் பெறக்கூடிய விதத்தில் கவனத்தோடு செய்யக்கூடிய உதவாக அல்லாஹ் நம்முடைய உதவையும் ஆக்கி வைத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ்.